இங்கே நடக்கக்கூடிய கஸ்டோடியல் டெத்து அல்லது இங்க நடக்கக்கூடிய என்கவுண்டர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்ல தமிழ்நாட்டில் நடந்தது என்றால் பலர் வந்து அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. செலிபிரிட்டிஸ் வந்து பேசுறது இல்ல. சாத்தாங்குளத்துல நடக்கும்போது பேசிய பல செலிபிரிட்டிஸ் இப்போ பேசுவது இல்லை அப்படின்னு ஒரு கேம்பெயின் நடத்துறாங்க சார். அதை எப்படி இன்னைக்கு பாக்குறீங்க? முதலமைச்சர் வந்து வார்னிங் கொடுத்திருக்காரு. அதோட என்ன செலிபிரிட்டி பேசணும்? ஆ. நான் என்னுடைய முதலமைச்சருக்கு என்னுடைய வேண்டுகோள், உங்களுக்கு கீழே உள்ள அதிகாரிகள்ட்ட இருந்து உத்தரவிடுங்க. இதை தொடர்ந்து கண்காணியுங்கள். முதலமைச்சர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஆயிரக்கணக்கான வேலைகள் இருக்கு. ஆனா அந்த அதிகாரிகள் வந்து கண்காணிக்க வேண்டும். அது அவருடைய கடமை. இதை தொடர்ந்து கண்காணியுங்கள். இறுதி முடிவு தண்டனை, இறுதி தண்டனை சம்பந்தப்பட்டவர்களுக்கு கொடுக்கும் வரை இது கண்காணிக்கப்பட வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தார். இந்த குற்றத்தை செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் இடைநீக்கமும் உடனடியாக நடக்குது அப்படிங்கிறத அக்னாலேஜ் பண்ணக்கூடாதுன்னு இந்த குற்றச்சாட்டை சொல்பவர்கள் நினைக்கிறாங்களா சார்? எப்படி அது? இல்லைங்க, அவங்க அப்படி நினைக்கிறாங்க. அவங்க அரசியல் பண்றாங்க. ஆனா நானே அதை அக்னாலேஜ் பண்ணலையே. ஏன்னா தொடர்ந்து வந்து இந்த மாதிரி இடைநீக்கம்ங்கிறது உடனடியாக நடக்குது. இறுதியாக செய்ய கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை கொடுக்காமல் தப்பித்து விடுகிறார்கள் அப்படிங்கிறது என்னுடைய வருத்தமாக தான் இருக்கு. நம்மள மாதிரி எல்லோருடைய வருத்தமும் அதாக தான் இருக்கு. நாகரிகமான ஒரு சமுதாயத்தில் குற்றம் அளித்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். மறுபடியும் அந்த வாச்சாத்தியா அந்த இதுக்கு போனோம்னா என்ன நடந்தது? ஒரு அதிகாரி, பாமதி என்கிற ஒரு பெண் அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரி, அவங்க போய் ஒரு அறிக்கை வந்து சமர்ப்பிச்சாங்க அங்க என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி. இப்ப என்னாச்சு, அந்த அறிக்கையை அவங்க நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸுக்கு அனுப்புனாங்க. அது அங்க குப்பை சேர்த்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தது அந்த அறிக்கை. தன்னுடைய கடமை அந்த அம்மா செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு சொன்னபோது, கோர்ட் உத்தரவிட்ட போது இங்க எந்த ஆதாரமுமே இல்லை. ஆதாரம் இல்லாம சிபிஐ வந்து வழக்கு ஆரம்பிக்கவே முடியாது. அப்ப இந்த அம்மா அந்நியாரம் இருந்தாங்கன்னு தொடர்பு கொண்டு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, நான் ஒரு அறிக்கை அனுப்பியிருக்கேன், நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிஎஸ்டிக்கு அனுப்பியிருக்கேன். அந்த அறிக்கை தான் இந்த வழக்கிற்கு முக்கிய ஆதாரமாக இருந்தது. அதனால வந்து இன்னைக்கு வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னா அடுத்து உடனடியாக விசாரணை நடத்தப்பட வேண்டும். குற்றங்கள் என்னவென்று குற்றங்கள் இருந்தால் அது ஆவணப்படுத்தப்பட வேண்டும். ஆவணங்களின் அடிப்படையில் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும்.